Karnataka India TV subscribers, viewers and friends. ஸோ எனக்கு வந்து நான் இந்த ப்ராடக்டை தான் நான் வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது என்னன்றது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து அக்வாகார்ட் ஹாட் அண்ட் ஆம்பியன்ட் வாட்டர் சேவிங் ஆர்ஓ டெக்னாலஜிங்க. இது இந்த பாக்ஸ் கூட ஒரு ஃப்ரீ டிடிஎஸ் மீட்டரு இன்சைட் இருக்குது, நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம் இந்த பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது. ஸோ இதோடைய பிக்சர் இது. ஸோ இந்த இது வந்து அக்வாகார்ட். இதில் வந்து பெய்ஸ் இன்ஸ்டா டபிள்யூஎஸ் என்ற ஒரு மாடல். அதனுடைய ஃப்ரண்ட் இது. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸ் பேக்கிங்காக வந்து டெலிவரி பண்ணும்போது நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எந்த டேமேஜும் பாக்ஸில் எந்த டேமேஜும் கிடையாது. பார்க்கலாம், வெயிட்டாக இருக்குது. நான் சுற்றி பார்த்தேன், எந்த டேமேஜும் இல்லை. பாக்ஸு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க இது பண்ணாங்க. இது வந்து யுரேகா ஃபோர்ஸ்ன்னு போட்டிருக்கு. இது வந்து பில் காப்பி. இந்த பில் காப்பியே ஸ்டிக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பார் கோட்லாம் இருக்கு. இது வந்து எனக்கு வந்து ஹைதராபாத்லேருந்து இது அனுப்பி வச்சாங்க. வாங்க வீடியோக்குள்ள போனால் இதை இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்குதுன்றதையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது மேலே வந்து இந்த பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு. இது வந்து இந்த பேக்கிங்குள்ள பார்க்கலாம், ஒரு சின்ன இது வச்சிருக்கிறாங்க. இந்த மீட்டர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது அக்வாகார்ட் பிராண்ட் இது. ஸோ தான் இது இருந்தது. இந்த மீட்டரும் இருந்தது, இந்த பாக்ஸும் இருந்தது, சின்ன பாக்ஸும் இருந்தது. ஸோ இதுக்குள்ள இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. இன்னும் அவுட்டு ஹோஸ் கொடுத்துருக்கிறாங்க. இதுக்குள்ள இந்த டைவர்ட் வேல்வ்ஸ் இதெல்லாம் இதுக்குள்ள இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர் பியூரிஃபையர் உடைய இருக்குது. இதுக்குள்ள வேற ஒன்றும் இல்லை. பிராண்ட் வந்து அக்வாகார்ட் பிளேஸ் இன்ஸ்டா ஹாட் அண்ட் ஆம்பியன்ட். இது வந்து ஒரு 9 ஸ்டேஜ் ஆர்ஓ மிஷன்ங்கிறது. இது வந்து ஒரு டுவல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் வாட்டர் பியூரிஃபையர். இது ஆர்ஓ ப்ளஸ் வந்து யூவி, அப்புறம் ப்ளஸ் வந்து ஆக்டிவ் கார்பனுங்க டெக்னாலஜி இது. அப்புறம் அது இல்லாமல் வந்து டேஸ்ட் அட்ஜஸ்டர் கூட இது. ஸோ இது வந்து அப் டு 60% வந்து வாட்டர் சேவ் பண்ணி கொடுக்கும். அது மாத்திரம் இல்லை, சூட்டபிள் ஃபார் ஆல் சோர்ஸ். அப்படின்னா டேங்க் வாட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டேங்க் வாட்டர்ஸ்னால் என்னன்னு கேட்கலாம். சில இடத்துல வந்து தண்ணி கிடைக்காது, மெட்ரோ வாட்டர் கிடைக்காது. அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மெட்ரோவுக்கு கால் பண்ணி டேங்க்கில் வந்து இந்த தண்ணியை வாங்கி நம்ம சம்பில் ஃபில் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கேஸுக்கும் இந்த மிஷின் வந்து யூஸ் ஆகும். டைரெக்டாக டேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் வருதுனாலும்
அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு ரெண்டுமே இது அவைலபிள் கிடையாது, முனிசிபல் வாட்ரு, அதனால வந்து நாங்கள் வந்து போரை தான் நம்பி இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்ல மிஷின் இது. ஸோ இதை வாங்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய மாடல்ஸ் பார்த்தேன், நிறைய பிராண்ட் பார்த்தேன். ஏன்னா நான் ப்ரீவியஸாக வந்து நான் இந்த பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த பிராண்ட் மேலே எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டு தான். ஸோ அது இப்போ இந்த பார்க்கும்போது இதில் பர்டிகுலராக இந்த அக்வாகார்டில் வந்து பிளேஸ் இன்ஸ்டா ஹாட் அண்ட் ஆம்பியன்ட் எனக்கு வந்து பிடிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் நான் போய் அப்படி பார்த்தேன். எனக்கு அப்படியே அமேசான்லேயும் நான் அதை பார்த்தேன். அமேசானில் வந்து நான் ஒரு ஃப்ரீக்வெண்ட் பையரு. ஸோ அதனால் வந்து எனக்கு இது பிடிச்சிது. ஸோ நான் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் ரிவ்யூவும் பார்த்தேன், ஸ்டார் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்குறாங்கன்றதும் பார்த்தேன். ஸ்டார் ரேட்டிங் வந்து 4.2 அவுட் ஆஃப் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து கஸ்டமர் ரிவ்யூலையும் வந்து நல்லா எழுதியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அமேசான் சாய்ஸில் வந்து இந்த பிளாக் ஸ்டிக்கரில் ஒயிட்டில் அமேசான் அப்படின்ற மாதிரி போடுவாங்க சாய்ஸ் அப்படின்னு, அதுலேயும் இந்த ப்ராடக்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு பிராண்ட் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் நான் பார்த்தேன். எம்ஆர்பி வந்து 37,000 ரூபாய் இதோடைய எம்ஆர்பி இது. ஸோ மற்ற ஆன்லைன்லேயும் பார்த்தேன், ஒவ்வொருத்தரும் ப்ரைஸில் வந்து வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்றதுல வந்து மார்ஜின்ஸுங்களை வச்சு விற்கிறாங்க இந்த மாதிரி வந்து. ஸோ வந்து இந்த நான் சொன்ன இந்த எம்ஆர்பி வந்து 37,000 வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸுங்க இது. ஸோ இந்த மாடலில் நீங்கள் பார்க்கலாம், அந்த பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து அமேசான் சைட்டில் வந்து இது வந்து இஎம்ஐ இது கூட உண்டு, பேங்க் ஆஃபர்ஸும் இருக்குது இதிலலாம். ஸோ அதைப்படி நீங்கள் போய் இஎம்ஐக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ வந்து அந்த இஎம்ஐ பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் போய் கூட அந்த சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். நான் வந்து இதை வந்து நான் வந்து கேஷ் கொடுத்து தான் வாங்கினது. ஸோ நிறைய செல்லர்ஸுங்க வந்து அமேசான்லேயும் சரி ஆன்லைன்லேயும் வந்து இதை செல் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டேயும் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எது உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். இது ரெண்டாவது வந்து இது வந்து பே ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது. தென் வந்து இது வந்து 8 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. உங்களுக்கு கேஷ் கிடைக்காது. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டு இருந்தீங்க, ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிக்கல அப்படின்னா அது ரீப்ளேஸ்மெண்ட்டு 8 நாளைக்குள்ளே பண்ணிக்கலாம். அந்த உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து அவங்க யுரேகா ஃபோர்ஸுடைய டெக்னீஷியனை கால் பண்ணேன், வரேன் இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணும் போதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல ஒரு குயிக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அக்வாகார்டில் கொடுத்தாங்க. எனக்கு டெலிவரி பண்ணாங்க. டெலிவரி பண்ணி விதின் ஒரு 3 hours வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, சார் வரலாமா, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வரலாமா, வாங்க அப்படின்னு. இப்போ வந்து இந்த அக்வாகார்டு வந்து ஹாட் அண்ட் ஆம்பியன்ட் இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இது கம்பெனியிலேருந்தே அக்வாகார்டு யுரேகா ஃபோர்ஸ் அக்வாகார்ட்லேருந்தே வந்து இதை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வாட்டர் சேவிங் ஆர்ஓ டெக்னாலஜிங்க. இது பார்க்கலாம் நீங்கள். இது வந்து அக்வாகார்டுடைய டெக்னீஷியன் அவங்க இப்போ இதை ஃபிட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஸ்டீமிங் ஹாட் வாட்டருங்க. அடுத்து டேஸ்ட் அட்ஜஸ்டர்னு சொன்னாங்க சார். அது டேஸ்ட் அட்ஜஸ்டர் கூட இருக்குங்க இல்லையா இந்த மிஷினில்? வரைக்கும் அவங்கள தான் டெக்னீஷியன்ஸ் தான் கேட்கணும். இதை வந்து அவங்க வந்து லைஃப் டைம் வாரண்டின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த லைஃப் டைம் வாரண்டின்றது வந்து டெக்னீஷியன்ட்ட தான் நம்ம கேட்கணும். சார் இது வந்து லைஃப் டைம் வாரண்டின்னு சொல்கிறாங்களே, இது எப்படி லைஃப் டைம் வாரண்டியா இல்லை? இது வந்து ஸ்டோரேஜ் டேங்க் தான் சார், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க். டேங்க்குக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. ஓஹோ. பட் மிஷின் ஓவரால் மிஷினுக்கு 1 year வாரண்டி சார். ஜிசின்னு போடுவாங்க. அது ஜிசின்றது வந்து க்ரீன் சர்டிஃபிகேட்னு. இந்த க்ரீன் சர்டிஃபிகேட்டும் இவங்கள வந்து
இது அக்னாலஜ் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இது வந்து மெம்பர் வாட்டர் குவாலிட்டி இந்தியா அசோசியேஷனும் சர்டிஃபைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து சர்டிஃபைட் பை லீடிங் லேப்ஸ் கூட நீங்கள் போய் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் நீங்கள் பார்க்கலாம். அதில் அக்ராஸ் இந்தியாவில் யாரெல்லாம் இது பண்ணுறாங்க, சர்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, யூரக்கா ஃபோபு பிஸ் அப்ரூவ்டு வந்து பிஐஎஸ் வந்து பிஸ் அப்ரூவ்டு. இது வந்து இது அந்த மிஷினில் வந்து இந்த அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்க்கு மேலே வந்து கியூஆர் கோட் கொடுத்துருக்குறாங்க. அந்த கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக வந்து இதை பற்றி நீங்கள் படிக்கணும்னா, இந்த ஃபில்டர்ஸ் வந்து முன்னாடி பார்க்குறது வந்து ஒரு 3 ஃபில்டர்ஸு, அதுக்கு பின்னாடியும் ஒரு 3 ஃபில்டர்ஸ் இருக்குது. இதை கழட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இது ஒரு ஃபில்டர். இதுதான் வந்து அவங்க 3-in-1 கார்பன் சொல்கிறாங்க இது. ஸோ அப்போ இதை சேர்த்தோம்னா மொத்தம் வந்து 9 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன். அதுக்கு வெளியே போட்டிருக்குது தான் இந்த ஒயிட். இது வந்து அது வந்து ப்ரீ ஃபில்டர். இது வந்து பிளேஸ் இன்ஸ்டா RO + UV மாடல். இது இதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து UV + UF மாடலும் இருக்குது. RO + UVயும் இருக்குது. அதே பிளேஸ் இன்ஸ்டாவில் வந்து UV + UFம் இருக்குது. ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. RO போனீங்கன்னா RO வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். RO எப்படியும் வந்து இந்த யூவியோட ஒரு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் வரைக்கும் விலை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பர்டிகுலர் பிராண்டு வந்து பார்க்குறீங்க நீங்கள், அதில் அக்வாகார்டு. தென் வந்து இதில் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறீங்கன்னா சேஞ்ச் ஃபில்டர் இண்டிகேட்டர். நான் வந்து உங்களுக்கு மிஷின்கிட்ட போய் அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஷினில் வந்து நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்கும். க்ரீனில் லைட் எரியும். ஒன்ஸ் நம்ம பவர் கொடுத்த பிறகு அந்த பவர் அந்த க்ரீனில் எரிஞ்சதுன்னா அது வந்து பவர் ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் இந்த பக்கம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மாதிரி ப்ளூவில் எரியும். அப்படியே ஸ்டேபிளாக எரிஞ்சதுன்னா அந்த ஃபில்டர் டேங்க்கில் வந்து வாட்டர் ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எடுக்கும் போது வாட்டர் கம்மியாகும் போது என்ன ஆகும்னா திருப்பி வந்து அந்த ப்ளூ லைட் வந்து டார்க் ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது திருப்பியும் வந்து வாட்டரை அதை எடுத்துக்குது, ஃபில் பண்ணுது, டேங்க்கில் ஃபில் பண்ணுறதுன்றது தான் அர்த்தம். இந்த பக்கம் ஒரு லெஃப்டில் வந்து ஒரு டெலிஃபோன் சைன் இருக்கும். அது வந்து அது இண்டிகேஷன் பார்க்க முடியாது. நீங்கள் அந்த இண்டிகேஷனை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேஞ்ச் ஃபில்டர் இண்டிகேட்டர் அது. அதாவது வந்து உங்கள் ஃபில்டரை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு. அதாவது வந்து ஒரு 50 லிட்டர் ஃபில்டர் பண்ண இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த வார்னிங் கொடுக்கும். ஏன்னா அந்த 50 லிட்டருக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஃபில்டரை மாற்றிடணுன்னு நீங்கள் கேட்கலாம். எவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த ஃபில்டரை மாற்றணும்னு கேட்கலாம். இது வந்து நீங்கள் புதுசாக வாங்கும் போது அவங்க 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த 1 இயர் வாரண்டி எப்படின்னா, அந்த 1 இயர் வாரண்டியில் நீங்கள் வந்து 6000 லிட்டர் தண்ணி வந்து எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் 6000 லிட்டர் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபில்டரை மாற்றி தான் ஆகணும். அது வந்து வாரண்டியில் கவர் ஆகாது. 1 இயர் இல்லைன்னா 6000 லிட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஆகணும் அப்படின்னு. ப்ராடக்ட் டைமென்ஷன் இப்போ சொல்கிறேன். இது வந்து சென்டிமீட்டரில் லெங்க்த் வந்து 35.5 வந்து லெங்க்த்து, 35.5 வந்து வித்து, 52 வந்து உயரம். ஸோ இதெல்லாம் வந்து சென்டிமீட்டரில் தான். ஸோ இது பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க. இது வந்து டிஸ்பென்சர். இது இன்ஸ்டலேஷன் வந்து வால் மவுண்ட். நீங்கள் செவுத்துலேயும் மாட்டலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பாக கிச்சன்லேயோ, இல்லை நீங்கள் எங்கே வைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அது கவுண்டர் டாப்பில் கூட நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து வால் மவுண்ட் டைப்பும் வந்து இது வந்து பாலிப்ரோப்ளைன். இது பாலிப்ரோப்ளைன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது. தென் வந்து அதோடைய கெப்பாசிட்டி வந்து 5.6 லிட்டர்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து வரக்கூடிய இதில் டேப்பில் வந்து ஹாட் வாட்டர் வரும். இது வந்து ஆம்பியன்ட், நார்மல் வாட்டர். எப்போ வேணால் நீங்கள் நார்மல் வாட்டர் இது பண்ணிக்கலாம். இது வந்து ஹாட் வாட்டர் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 600
ml வந்து ஹாட் வாட்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அது ஃபில் ஆகி திருப்பி வந்து நீங்கள் வந்து தான் அந்த ஹாட் வாட்டர் இது பண்ண கிடைக்கும். ஸோ இந்த ஹாட் வாட்டரில் வந்து இதில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அது வந்து சைல்ட் லாக் அது. ஸோ நீங்கள் வந்து அந்த லிட்டை தூக்கிட்டு அந்த லிட்டை தூக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஹாட் வாட்டர் வரும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா ரெட் கலரில் வந்து லைட் எரியும். தட் மீன்ஸ் வந்து வாட்டர் வந்து ஹீட் ஆகுது அப்படின்றது இதுவாகும். ஸோ வந்து ஒரு 2 minutesல அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் அந்த டேப்பை வந்து இந்த லிட்டை அப்படி தூக்கிட்டு அந்த ஹாட் வாட்டர் போதுமான ஹாட் வாட்டரை எடுத்துகிட்ட பிறகு அதை திருப்பி கீழே இறக்கணும். பட் அது இறக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க. ஏன்னா தண்ணி சில டைமில் வந்து நீ பட்டுன்னு விட்டீங்கன்னா தண்ணி மேலே வந்து தெளிக்கும். ஏன்னா வந்து அந்த ஹாட் வாட்டர் வந்து அதில் வர்றது வந்து 80 degreesன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இன்க்ளூடட் காம்போனன்ட் என்ன இருந்ததுன்னா, ஒன்று வந்து வாட்டர் ஃபில்டர் இருந்தது, அப்புறம் இன்புட் பைப் இருந்தது, டைவர்ட் வேல்வ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப. அப்புறம் வாரண்டி கார்டு இருந்தது, அப்புறம் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய இந்த பைப் இருந்தது. ஸோ நீங்கள் நான் போகும்போது மிஷின் கிட்ட போகும்போது அது காமிக்கிறேன். ஒன்ஸ் வந்து டேங்க் ஃபில் ஆகி இந்த எக்ஸஸ் வாட்டர் அந்த 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 டியூப் மூலமாக வரும். அதை நம்ம சிங்க்கு கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் வந்து அது வந்து இதுவாகிடும். ஸோ ஒன் டைம் வந்து நீங்கள் அந்த வாரண்டியில் வந்து யூசர் மேனலும் வச்சுருப்பாங்க, அதையும் சும்மா படிச்சுக்கிங்கன்னா நல்லது தான். அது மிஷின் கிட்ட போகும்போது உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதாவது டைரெக்டாக டேப்பில் வரக்கூடிய வாட்டருடைய பிபிஎம் உடைய ரீடிங்கும், அதே அந்த டேப்பில் வரக்கூடிய அந்த வாட்டர் த்ரூ அக்வா கார்ட் பிளேஸ் இன்ஸ்டா WS மிஷின் வழியாக போயிட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாட்டருடைய ரீடிங் அதோடைய டிஃப்ரென்ஸை நான் அந்த மிஷின் கிட்ட போகும்போது நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அதே மாதிரி கூட நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் கேனுங்க வாங்கியிருக்கலாம். இந்த கேனுங்கெல்லாம் நான் சில வீட்டில் பார்க்குறேன், அழுக்காக இருக்கும், கேனெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும், தண்ணி ஒரு மாதிரி மங்கலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணி குடிக்கும் போது ஒரு ஹைஜீனிக் ஒரு நல்ல சுத்தமான தண்ணியை நம்ம குடிக்கிறோம், நம்மளுக்கே அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த தண்ணியை கூட அந்த தண்ணியுடைய கலரை கூட காமிக்கிறேன், அதோடைய ரீடிங்கை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அப்புறம் அதே மாதிரி வந்து அந்த அந்த மிஷினில் நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து பவர் ஆனில் இருக்கிற இண்டிகேஷன் இருக்குது, அப்புறம் டேங்க் ஃபுல்லாக இருக்குதுன்னா இண்டிகேஷன் இருக்குது, தென் வந்து ஹாட் வாட்டர் வந்து ஹாட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கொதிக்குது அப்படின்னா அதுக்கும் இண்டிகேஷன் இருக்குது, ஃபில்டர் சேஞ்ச் பண்ணக்கூடிய நாள் கிட்ட வந்தாச்சு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு இண்டிகேஷனும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே அந்த இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கினேன். சரி வந்து இது ஒருவேளை உங்களுக்கும் அது யூஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். இது பார்க்கலாம் நீங்கள் அங்கே. இந்த மிஷின் கூடவே எனக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக வந்து ஒரு டிடிஎஸ் மீட்டரும் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு என்கிட்ட ஏற்கனவே இருக்குது மீட்டரு, இருந்தாலும் வந்து சரி தேங்க்ஸ் அந்த கம்பெனிக்கு, அக்வா கார்டுக்கு. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்க வச்சிருக்கிற இந்த ஃபில்டர் வந்து 9 ஸ்டேஜஸ் உள்ள ஃபில்டர். ஆர்ஓ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், இது வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸு அப்புறம் வந்து பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் வந்து தண்ணியிலேருந்து இது நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இந்த யூவி என்ன பண்ணுதுன்னா gives you வந்து 99.99% பியூரிஃபைடு வாட்டர்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 9 ஸ்டேஜில் வந்து அட்வான்ஸ்ட் பியூரிஃபிகேஷன் மூலமாக இது நம்மளுக்கு வந்து நடக்குது. இந்த தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹெல்த்து வந்து ஃபஸ்ட்டு, அதுதான் மெயின். ஸோ இந்த ஹாட் வாட்டர் மூலமாக நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து ஸ்டவ்வை பர்ன் பண்ணி ஒரு சுடு தண்ணி போடணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை. டக்குன்னு ஒரு சூப் குடிக்கணும்,
ஒரு க்ரீன் டீ குடிக்கணும், ஒரு தேன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா கூட நம்ம டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், இதில் வரக்கூடிய இந்த ஹாட் வாட்டரு நான் மிஷினில் கிட்ட போகும்போது உங்களுக்கு அந்த கொதிக்கிற இதோ காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாத்திரம் இல்லை, என்ன ஒருத்தர் கேட்டாங்க, இதை உள்ள இது ஃபில் ஆகாத இந்த டேங்கை எத்தனை நாளைக்கு பொறுத்து கழுவுறதுன்னு கேட்டாங்க. இது ஒரு டுவல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்குங்கிறது. இட் கீப்ஸ் வாட்டர் ஃப்ரெஷ் ஃபார் லாங்கர். ஸோ அதுதான் அப்படிதான் அவங்க போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 304ன்னு சொல்லுவோம், கிரேடட் அப்படின்னு. இது என்னது அப்படின்னா, சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செய்கிறாங்க இல்லையா, இந்த ஸ்டீலு, அதோடைய ஸ்டீலை தான் இவங்க இதை யூஸ் பண்ணுறான். சர்ஜிக்கல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதோடைய கிரேடு வந்து 304ன்னு சொல்கிறாங்க. அது குறை செய்வது, துரு பிடிக்காது. தென் வந்து அது மாத்திரம் இல்லை, அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இது வந்து டேங்க்கு வந்து டஃப் அண்ட் டியூரபிள் இது. ஸோ இது நம்ம அவங்க பண்ணும் போதும் நான் அதை பார்த்தேன் நான். ஸோ இந்த ஆர்ஓ டெக்னாலஜி மூலமாக வந்து வாட்டரை நம்ம சேவ் பண்ணுறோம். இது வந்து அவங்க வந்து 60% வந்து வாட்டரை சேவ் பண்ணுறோன்ற மாதிரி அவங்களுடைய சைட்டில் அதை போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு சைல்டு லாக் இருக்குது. ஸோ அந்த சைல்டு லாக் நீங்கள் பார்க்கலாம், அந்த இதில் இருக்கும், பிளானரில் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஹாட் வாட்டர், பர்டிகுலராக ஹாட் வாட்டர் நீங்கள் எடுக்கும்போது இந்த லிட்டை தூக்கிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போது ஹாட் வாட்டர் வரும். இந்த மிஷினுக்கு கீழே நாங்கள் மிஷின்கிட்ட போகும்போது காமிக்கிறேன், ட்ரே வச்சுருப்பாங்க. அந்த ட்ரே வந்து ரிமூவபிள் ட்ரிப் ட்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ட்ரேவை போட்டுக்கலாம், தேவையில்லாத அந்த ட்ரேவை எப்படி எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி போடணும், எப்படி எடுக்கணும்னு. இப்போ நான் கிச்சனில் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து இடம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே இதுக்கு சமையலுக்கெல்லாம் நாங்கள் வந்து இந்த வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் பெரிய பாத்திரம் அரிசி கொதிக்கிறதுக்கு எல்லாமே இந்த வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு போய் நம்ம அந்த ஒரு ட்ரேயில் வைக்க முடியாது. அதனால் அந்த ட்ரேயை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பெரிய பாத்திரத்தை வச்சு போதுமான தண்ணியே நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம கேன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் தேவையை பொறுத்து இருக்குது. நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 6-8 கேன் நாங்கள் வாங்குவோம். அப்படி இப்போ அப்படிலாம் நீங்கள் கணக்கு போட்டிக்க, அந்த மாதிரிலாம் கணக்கு போட்டோமா அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து எக்கனாமிக் இது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்ம வாங்கி வைக்கிறது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. அது மாத்திரம் இல்லை, இது வந்து ஒரு 0 ப்ரெஷர் பம்புங்க. அதாவது வந்து பண்ணும்போது வாட்டர் ப்ரெஷர் செக் பண்ணும், பைப்பில் நல்லா இருந்தது, ப்ரெஷர் இருந்தது. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, இது ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து 0 ப்ரெஷர் பம்புன்னு சொல்கிறாங்க. பியூரிஃபிகேஷனில் பார்க்கும்போது வந்து RO + UV பியூரிஃபிகேஷன், இது வந்து 3-in-1 ஆக்டிவ் கார்பன் டெக்னாலஜின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து தட் வந்து இன்ஃபியூஸ் வாட்டர் வித் எசென்ஷியல் மினரல்ஸ். அதனால் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து மொத்தம் 9 ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டேஜ் 1 and 2, அப்புறம் ஸ்டேஜ் 3 and 4, ஸ்டேஜ் 5 and 6. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் 1 and 2 என்ன பண்ணுது என்றதை வந்து நீங்கள் போய் வந்து அவங்களுடைய மேனுவலில் பாருங்கள், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஃபில்டரு, அப்புறம் டேஸ்ட் அட்ஜஸ்டரு, அப்புறம் UV பாயிலிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் அது அந்த வேலையை செய்யுது. ஸோ அந்த பியூரிஃபிகேஷன் மிஷினை ஓப்பன் பண்ணோம்னா, ஃப்ரண்ட் இது ஓப்பன் பண்ணும் போது முன்னாடி வந்து 3 ஃபில்டர் இருக்கும், அதுக்கு பின்னாடி 3 ஃபில்டர் இருக்கும். ஸோ இது 3, 3, 6. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன இது ஃபில்டர் வச்சுருப்பாங்க, அதுதான் அந்த கார்பன், அதுதான் 3-in-1. ஸோ 3 ஸ்டேஜும் ஒரே ஃபில்டரில் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 9 ஸ்டேஜ் வந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணி வெளியே கொடுக்குது. பிராண்டை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்குமே இந்த பிராண்டை பற்றி என்னன்னு தெரியும். இந்த பிராண்டுடைய நேம் நல்ல ஒரு வெல் நோன் பிராண்ட். இது இந்தியாவிலே இது வைடஸ்ட் சர்வீஸ் நெட்வொர்க்கே இவங்க கையில் தான். நிறைய அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் சென்டரு,
எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்ற ஒரு 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 பேர் இது. ஸோ அதனால் வந்து நான் வந்து எதையும் ப்ரமோட் பண்ண வரல. ஸோ நான் வாங்கினேன், சரி மற்றவங்களுக்கு இது யூஸாக இருக்கும்ன்றது தான் இது போட்டேன் நான். இது ஸோ சொன்ன மாதிரி வந்து இது வந்து நீங்கள் வால்யூம் மவுண்ட் பண்ணிக்கலாம், கவுண்டர் டாப்பாகவும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக கரண்ட் இதுக்கு தேவைப்படும். இதோடைய வெயிட் வந்து 11.5 கிலோகிராமு. இதோடைய மாடல் நம்பர் வந்து GWPDIRUHA 3000 அப்படி இதோடைய மாடல். இது லோயர் டெம்பரேச்சர் ரேட்டிங் வந்து 10 டிகிரி செல்சியஸ். மேக்சிமம் ஃப்ளோ ரேட் வந்து 15 லிட்டர் பெர் ஹவர் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் ரேஞ்சு வந்து 3 கிலோஸ் per ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்பர் டெம்பரேச்சர் ரேட்டிங் வந்து 40 டிகிரி செல்சியஸ். இது மேனுஃபேக்சரர் இயர் வந்து இந்த பர்டிகுலர் மாடல் வந்து 2024 வந்த ஒரு பிராண்ட் இது. இதோடைய மேனுஃபேக்சர் வந்து யுரேகா ஃபோம் லிமிடெட், கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் வந்து இந்தியா. நம்ம வந்து மிஷன் கிட்ட போவோம், முடிஞ்ச அளவுக்கு நான் டெமோவில் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். அப்படி ஏதாவது சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் இது பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். வந்து அக்வாகார்டு பிளேஸ் இன்ஸ்டா WS இது வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க, வாட்டர் பியூரிஃபிகேஷன் மிஷினை. ஸோ இதுதான் இது. இப்போ பாருங்கள், இதில் வந்து இது வந்து ஹாட்டு, இது வந்து ஆம்பியன்ட், இது நார்மல் வாட்டர் இது. ஸோ இங்கே இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த மிஷினில் வந்து லைட்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. இது வந்து க்ரீனில் எரியுது வந்து பவர் ஆனாக இருக்குது அப்படின்றதுக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த ப்ளூ இண்டிகேஷன் வந்து டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து இது வந்து அப்படியே இதுவாக இருக்குது, ஸ்டேபிளாக நிற்குது. சப்போஸ் இந்த ப்ளூ வந்து பிளிங்க் ஆச்சு அப்படின்னா, பிளிங்க் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த டேங்க் வந்து உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்குது, தண்ணி ஃபில் ஆகிட்டு இருக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அப்படியே நின்றுச்சு அப்படின்னா தென் வந்து டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ரெட் லைட் வந்து எரியுது. இப்போ நான் அந்த பட்டனை ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து இதில் தான் வந்து ஹாட் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இந்த மாடல் வாட்டர் பியூரிஃபிகேஷன் மிஷினுடைய டேங்க் வந்து கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ப்ளூ வந்து நிற்கிறதுனால, இந்த லைட் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறதுனால டேங்க் ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது கீழே வந்து இந்த ஸ்டாண்டு, இதை நான் கழட்டி வச்சிருக்கிறேன். இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்க்கலாம், இது எல்லாமே அந்த இது இருக்கு. ஸோ இது வந்து அது கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சு ஒரு கையில் இந்த மிஷினுடைய சப்போர்ட் எடுத்துட்டு அப்படி அழுத்தினீங்கன்னா சீட் ஆகிடும். அதே மாதிரி எடுக்கும் போது இந்த மிஷினில் ஒரு கையில் சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு இதை ஒன்று அப்படி இழுத்தீங்கன்னா வெளியே வரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இது பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து இந்த லைன் வருது பார்த்தீங்கன்னா, இந்த லைன் என்னன்னா டேங்க் வந்து எம்டி ஆகிட்டுது அப்படின்னா டேங்க் வந்து ஃபில் பண்ணும்போது எக்ஸஸ் வாட்டரை வந்து இது வழியாக வந்துடும். ஸோ இது தண்ணி ஊற்றிடும். ஸோ அதுக்காக தான் அந்த கனெக்ஷன். இது வந்து ப்ரீ ஃபில்டரு. ஆக்சுவலாக இந்த ப்ரீ ஃபில்டரை நான் வந்து ஆன்லைனில் வாங்கலான்னு தான் நான் வந்து இருந்தேன். பட் நான் வந்து யுரேகா ஃபோம் அக்வாகார்டுடைய டெக்னீஷியன்ஸ் வந்து இல்லைங்க, வேண்டாம், வெளியே வாங்க வேண்டாம், நீங்கள் எங்ககிட்டே வாங்கிடுங்க, ஏன்னா வந்து உங்கள் மிஷினுக்கு வந்து இது வந்து லைஃப் இது அப்படின்னாரு. அது வந்து ஸ்பன்
ஃபில்டர் இது வந்து கேண்டில் இது அப்படின்னாரு. சரி சரி நான் அவங்ககிட்டயே வாங்கிட்டேன், அக்வா கார்டுகிட்டயே வாங்கிட்டேன். ஸோ இது வந்து ப்ரீ ஃபில்டர் இது. இப்போ வந்து இது வந்து ஹாட் வாட்டர், இது வந்து ஆம்பியன்ட்டு. இப்போ வந்து ஆம்பியன்ட்டு இப்போ நார்மல் வாட்டர் நான் பிடிக்கிறேன். நார்மல் வாட்டர் பிடிக்கிறதுக்கு இந்த லிட்டை வந்து அப்படி முதல் இப்படி ஓப்பன் பண்ணுறேன். இப்படி மேலே தூக்கி விட்டா இது வந்து நார்மல் வாட்டர் இது நல்லா இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஹாட் வாட்டர். இது ஹாட் வாட்டர் வந்து எப்பவுமே ஆன் பண்ணி வைக்காதீங்க. உங்களுக்கு தேவையா இருக்கும் போது மாத்திரம் இந்த சுவிட்சை நீங்க ஆன் பண்ணினீங்கன்னா ஒரு 2 minutes கூட ஆகாது, அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஹாட் வாட்டர் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த லிட்டை நான் தூக்குறேன், நீங்க பார்க்கலாம். பண்ணிட்டு இதை வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி சைல்ட் லாக், இது சைல்ட் லாக்கை எடுத்து விடுறேன். எடுத்து விட்டா பார்க்கலாம் நீங்க தண்ணி எப்படி கொதிக்குது பாருங்க. ஓகே, தண்ணீரை நல்லா 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 கொதிக்குது. இது வந்து ஒரு 80 degrees இருக்கும். அப்படியே நம்ம வந்து டீ வேணுனாலும் டீ போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு சூடு இருக்குது. நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த பைப்ல பாருங்க தண்ணி வந்து வந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ நான் தண்ணி எடுத்தேன் இல்லைங்களா, இந்த பக்கம் வந்து நார்மல் வாட்டரும் எடுத்தேன், இந்த பக்கம் வந்து ஹாட் வாட்டரும் எடுத்தேன். டேங்க்கு குறைஞ்சிட்டு தண்ணி ஒரு 400 கிராம் 400 ஒரு 300 ml குறைஞ்சிருக்கும். உடனே அதுக்கேற்ற மாதிரி அந்த டேங்கை ஃபுல் பண்ணிக்குது. ஸோ அந்த டேங்கை ஃபுல் பண்ணிட்டு மீதி உள்ள எக்ஸஸ் வாட்டர் தான் இது வெளியே வருது. இது ஸோ இதுதாங்க இது. வந்து உங்களுக்கு எம்டிடிஎஸ் வேணும்னா கூட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அது கூட கேட்டேன் எவ்வளோன்னு. அது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு 500 rupees பே பண்ணோன்னு, ஆனால் அவங்க கொண்டு வரல. அப்புறம் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ ஃபிட் பண்ணி இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. தண்ணியும் நல்லா இருக்கு. நான் சென்னையில் இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து எங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் தான் நல்லா கிடைக்குது. ஸோ அதனால வந்து டேப் வாட்டர், இந்த டேப் வாட்டர் வந்து எங்களுக்கு வந்து நான் வந்து இந்த அக்வா கார்டு பிளேஸ் இன்ஸ்டா WS வாங்கும் போது அது கூடவே எங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எங்களுக்கு வந்து டிடிஎஸ் மீட்டர் கொடுத்துருந்தாங்க. எங்கேயோ டிடிஎஸ் மீட்டர் இருக்குது. பட் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம வந்து நார்மல் டேப் வாட்டரில் எவ்வளோ பிபிஎம் கிடைக்குது, அதே மாதிரி அந்த கார்பரேஷன் வாட்டர் ஃபில்டருக்குள்ளே போய் ஃபில்டர் ஆகி வெளியே வந்த பிறகு எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிடைக்குது டிடிஎஸ் செக் பண்ணேன். நான் தான் இந்த மிஷின் வாங்கும் போது அது கூட பாக்ஸில் இருந்தது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்ப்போம். உங்கள் எதிர்க்கவே நான் காமிக்கிறேன். இப்போ இதில் வரக்கூடிய வாட்டருடைய டிடிஎஸ் எவ்வளோன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த மீட்டரில் வந்து கீழே வந்து ஆன் ஆஃப் பட்டனு, அப்புறம் ஹோல்டு பட்டனு. ஸோ நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கும்போது நம்ம பார்க்க முடியாது, அதனால ஹோல்டு போட்டுட்டு வெளியே எடுத்துட்டுனா அது அப்படியே இந்த ரீடிங் அப்படியே நிற்கும், நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த கப்பில் எடுக்கிறேன், நார்மல் வாட்டர் எடுக்கிறேன். பாருங்க, இப்போ நார்மல் வாட்டர் எடுக்கிறேன். இப்போ ரீடிங் வந்து 0 ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து மீட்டரை வந்து தண்ணிக்குள்ளே வச்சு ஆன் பண்ணுறேன். இந்த கவரை ரிமூவ் பண்ணி, இந்த பிளாக் கவரை ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே வச்சு இந்த மீட்டரை ஆன் பண்ணிட்டு இப்போ இந்த ரீடிங்கை பார்ப்போம். பாருங்க, இது வந்து 31 காமிக்குது இந்த ரீடிங்கு. வந்து டைரக்ட் வந்து கார்பரேஷன் வாட்டர் இது. ஸோ இதோடைய ரீடிங்கையும் நான் எடுக்கிறேன். இதோடைய ரீடிங்கை பார்க்கலாம். 277 காமிக்குது. பாருங்க,
இது கார்பரேஷன் வாட்டருடைய ரீடிங். இது டைரக்ட் டேப்ல இருந்து வந்தது. 277 ppm. இப்போ முன்னாடி நான் வந்து டைரக்டா வந்து மிஷின்ல இருந்து வந்த வாட்டருடைய ரீடிங்கை காட்டினேன். அது 31 ppm. ஸோ இதுதாங்க இதோடைய டிஃப்ரென்ஸு. ஸோ நிறைய மாடல்ஸ் வருது. இது இந்த மாடல் வந்து 2024 வந்த ஒரு ஹையர் எண்ட் வந்து மாடல் இது. ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஆர்ஓ. ஸோ ஆர்ஓ இல்லாமல் கூட இருக்கு. ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்ஓ தேவை இல்லை. பட் வந்து நான் இந்த மிஷின் வந்து ஆர்ஓ மிஷின், இது ஆர்ஓ யூவி இது மிஷின் இது. ஸோ அதனால வந்து நான் எதுனா இன்கேஸ் வந்து ஒரு டைமில் வாட்டர் ஸ்கேரசிட்டி வந்தது அப்படின்னா எங்கிட்ட போர் இருக்குது. ஸோ போர் தண்ணியை தான் நம்ம நம்பி ஆகணும். ஸோ இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதுக்கு இது பார்க்கணும்? ஒரு 4000 rupees கிட்ட டிஃப்ரென்ஸ் வரும் இதுக்கும் அதுக்கும். ஸோ சரி, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானேன்னு சொல்லி தான் இதை நான் வாங்கினது. உங்களுடைய வேலைகளை ஒதுக்கி இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்கை பார்த்ததுக்காக மிக்க மகிழ்ச்சி. நம்ம வந்து புதிய வருஷத்தில் இப்போ இருக்கிறோம், 2025 இருக்கிறோம். ஹாப்பி பொங்கல். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.